பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை யோபு 2 அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மேலே யோபுக்கு இருந்த அந்த பக்தி, அந்த உறுதியான அந்த பரிசுத்தம், தேவன் மேலே அந்த உத்தமமாக அந்த வாழ்ந்த ஒரு அன்பு இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியுது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுக்கு இருந்த 10 பிள்ளைகளும் போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. சொத்தும் அவனை விட்டு போய்விட்டுச்சு. ஆனாலும் தேவனுக்காக உத்தமத்திலே வாழ்ந்த நல்ல தேவனுடைய மனிதன் இந்த யோபு. தன் மனைவி அவனை பார்த்து சொல்ல வார்த்தை என்னவென்றால், அந்த தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொன்னாலும் யோபு அந்த இடத்திலையும் தேவனை விட்டு கொடுக்கவே இல்லை. தேவனை அந்த இடத்துல மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மளும் அப்படியே தான் இருக்க வேண்டும். நம்மள்கிட்ட கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சுனாக்கா, குடும்பத்துல சலசலப்பு வந்துச்சுனாக்கா, தேவன் இருக்கிறாரா இல்லையா, தேவன் இருந்தா என் குடும்பத்துல நடக்குமோ என்று தேவனை நம்ம தூஷிக்குவோம், தேவனை அந்த இடத்துல நம்ம திட்டுவோம். யோபுக்கு அவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், தன் மனைவியே அவனை திட்டினாலும் அந்த இடத்துல தேவனுக்காக வைராகியமாக நின்ற ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன் யோபு. அடுத்த வசனம் சொல்லுது, தன் உதடுகளினாலே யோபு பாவம் செய்யவில்லை என்று பைபிள் ரொம்ப அருமையா பேசிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு உபத்திரங்கள் வந்தாலும் தேவன் இந்த உபத்திரத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுக்குவார், கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் என்னை பலப்படுத்துவார் என்று அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள வர வேண்டும். அந்த விசுவாசம் யோபுக்குள்ள இருந்தது. தேவன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை யோபுவின் வாழ்க்கையிலே அவர் செய்தார். இன்னைக்கும் நம்மளோட வாழ்க்கையில எவ்வளோ பல போல பிரச்சனைகள் வந்தாலும் தேவன் அதிலிருந்து விடுதலை கொடுத்து அவர் நம்மளை ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவார். கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா உங்களோட பேசினார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.